Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தி 4 மாவட்டங்களில் நாளை கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு நாளைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? வணக்கம் சுபா. பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் நாளைய தினம் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை தினத்தை பொறுத்தவரைக்கும் விருதுநகர், சிவகங்கை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை மறுநாள் 12ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில அதிகபட்ச வெப்பநிலையின் மாறுதலை பொறுத்தவரைக்கும் இன்று நாளை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு எனவும் 12, 14 ஆகிய தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்தில் மதிய வேளையில வெயிலுடைய தாக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாக கூடும் என்கின்ற தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் நாளைய தினம் 4 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் 8 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பும், நாளை மறுநாள் 12ஆம் தேதி 4 மாவட்டத்திற்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.